அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில ஏசப்பாவை நம்பி இருக்கீங்கல்ல, அவர் எப்படியாவது என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்வார்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கல்ல, ஏதோ ஒரு மாறுதல் என் வாழ்க்கையில நடக்கும்னு சொல்லி ஒரு அங்கலாய்ப்போட இருக்கிறீங்கல்ல, நான் தேவ சமூகத்துல பாருங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, ஆண்டவரே என்ன வார்த்தை இந்த பிள்ளைகளுக்காக நீங்க பேச விரும்புறீங்கன்னு கேட்கும் பொழுது, கர்த்தர் எனக்கு அவருடைய வார்த்தையை கொடுத்தாரு. பாருங்க, அவர் செய்ய போற காரியம் உங்களுடைய வாழ்க்கையில பாருங்க நீங்க நினைத்து பார்க்க முடியாத ஒரு அற்புதமா இருக்க போது. இந்த வருஷத்துல கர்த்தர் அதை ஏற்ற நேரத்துல செய்வாரு. எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும். பிரசங்கிக்கு எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 5வது வசனம். ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். இன்னைக்கு உங்க வீட்டுல கன்சீவா இருக்கிறவங்க இருக்காங்களா? பாருங்க, இந்த கன்சீவா இருக்கிறவங்க தன்னுடைய பிள்ளை வயிற்றுல உருவான நாள் முதல் அந்த பிள்ளையில இருக்கிற ஒவ்வொரு அவயங்களும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும். கை வளர்ந்துருச்சு, கால் வளர்ந்துருச்சு, அந்த பிள்ளைக்கு கண்ணு இருக்கு. பாருங்க, ஒவ்வொரு அவயங்கள் உருவாகுறது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா அந்த கரு எப்ப அவங்களுடைய வயிற்றுல உருவானதோ அப்பயே என்னுடைய தேவன் அறிஞ்சிருக்கிறார். பாருங்க, நாம பாக்குறதுக்கு முன்னாடி, நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட்டை பாக்குறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய கண்கள் பாருங்க, அது தாயின் வயிற்றுல கரு உருவாகிறதுக்கு முன்னாடியே அவ இப்படித்தான் இருப்பா, இன்னென்ன ரூபத்துல இருப்பா, இன்னென்ன ரூபத்துல இந்த பையன் இருப்பான்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? முன்குறிச்சு